ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராகு கேது பயிற்சி பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? அதில் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராகு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிக 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 சிறப்பாக இருக்கிறது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். குருவுடைய புனர்பூச நட்சத்திரத்துக்கு ராகு 10ஆம் இடத்தை வச்சு வேலை செய்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். குரு அப்படின்றது பணம், ஓகேங்களா? 10ஆம் இடம் அப்படின்றது தொழில். அது யார் வர்றா அந்த இடத்துக்கு? ராகு, பிரம்மாண்ட ராகு வரார். ஸோ உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா மிக 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 சிறப்பாக உங்கள் தொழில்கள் மேம்பட போகுது. அதன் மூலமாக பண வரவுகள் வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த நேரத்தில் நீங்கள் புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி சேர்க்கை அமையும் போது குரு உடைய நட்சத்திரத்துக்கு 10ஆம் பாவம் வச்சு ராகு வேலை செய்கிறது மிக மிக சிறப்பு. இந்த நேரத்தில் புதுசாக தொழில் தொடங்கணும், ஏதாவது ஒரு தொழில் நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க இல்லையா மனசில், சரி இந்த நேரத்தில் தொடங்கிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்களை இந்த நேரத்தில் செஞ்சீங்க அப்படின்னா மிக மிக சிறப்பாக வரக்கூடிய காலகட்டம் இது. இந்த நேரத்தில் தொடங்குகிற தொழில் எல்லா நேரமும் மிக சிறப்பாக நடந்துகிட்டே போயிட்டுருக்கோம். அது ஓரளவுக்கு நிறைய பணம் போட்டு செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு தடவை உங்கள் சுய ஜாதகங்களை பார்த்துட்டு செய்கிறது மிக மிக சிறப்பு ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் ஏற்கனவே வியாபாரம் செஞ்சிட்ருக்கீங்க, ஒரு தயாரிப்பு நிறுவனம் வச்சு நடத்திட்டுருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே மிக மிக சிறப்பாக, அதாவது பிரச்சனைகளோடு போய்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் மிக மிக சிறப்பாக போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதே போல் வேலையில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாலும், அதாவது புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இன்னொரு இடத்துல இன்னொரு கம்பெனியில் வேலைக்கு இருக்கீங்க அப்படின்னாலும் அங்கே உங்களுக்கு வேலைகள் சிரமம் இல்லாமல் இருக்கும். அதன் மூலமாக நீங்கள் அந்த சிரமம் இல்லாததால் சிறப்பாக அந்த வேலைகளை செய்யும்போது உங்களுக்கு மேலிடத்தால் நீங்கள் கவனிக்கப்படுவீங்க. இதனால் பின்னாடி உங்களுக்கு பதவி உயர்வு, அதன் மூலமாக பணவரவு எல்லாமே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கடன் வாங்குவனா அப்படின்னு புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் கேட்டீங்க அப்படின்னா கடன் வாங்கலாம், தொழிலுக்காக தாராளமாக வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நேரத்தில் நீங்கள் தொழிலுக்காக வாங்குகிற கடனில் எந்த வித பிரச்சனைகளும் வராது. நீங்கள் கடன் வாங்குவீங்க, தொழில் நல்லா போகும், நீங்கள் கடனையும் கட்டி முடிச்சிருவீங்க. அதனால் தாராளமாக இந்த ராகு பயிற்சியில் நீங்கள் தாராளமாக கடன் வாங்கலாம் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள். அடுத்து வழக்குகள்லாம் எங்கள் மேலே கொஞ்சம் இருக்கேம்மா, எங்கள் ஸ்தாபனம் மேலே கொஞ்சம் வழக்குகள் இருக்குது, எங்கள் கம்பெனி மேலே வழக்கு இருக்குது, இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த நேரத்தில் உங்கள் ஸ்தாபனத்தின் மேலேயோ இல்லை நீங்கள் வியாபாரம் செய்கிற இடத்துலையோ எல்லாம் வழக்கு இருக்குது அப்படின்னா அதையெல்லாம் நீங்கள் இந்த நேரத்தில் கொஞ்சம் கடகடன்னு வக்கீல்களை வச்சு மூவ் பண்ணிங்க அப்படின்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். நாங்கள் இது வரைக்கும் பல தொழில்களில் எங்கள் பணத்தை எல்லாம் முடக்கியிருக்கோம், அதெல்லாம் எப்படி இருக்கும்? ஷேர்ஸ்லையெல்லாம் நாங்கள் பணம் போட்டிருக்கோம், அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த நேரத்தில் தான் அதிலிருந்து உங்களுக்கு வருமானம் வர ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நேரத்தில் வர்ற வருமானம் எப்படி வருது, அந்த இடங்கள்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு இதே மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு இதே போல் லாபங்கள் எப்போவுமே கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த நேரத்தில் அந்த மாதிரி விஷயங்களில் நிறைய கவனம் செலுத்துறது மிக சிறப்பு. அதே போல் வாடகை வருமானங்கள் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, சம்பாரித்து உங்களுக்கு போக வேறு வாடகைக்கெல்லாம் வீடெல்லாம் விட்டுருப்பீங்க இல்லையா, இந்த மாதிரி ஏதாவது கடைகள் கட்டி வாடகைக்கு விட்டுருப்பீங்க, வீடுகள் கட்டி வாடகைக்கு விட்டுருப்பீங்க, பெரிய குடோன்கள், பெரிய பெரிய ஸ்தாபனங்களை நடத்தக்கூடிய மிகப்பெரிய நிறைய ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிற குடோன்கள் எல்லாம் வாடகைக்கு விட்டுருக்கீங்க. அதுலையெல்லாம் ஏதாவது பிரச்சனைகள் வழக்குகள் இருக்குது அப்படின்னாலும் அதெல்லாம் தீர்ந்து இவ்வளவு நாள் உங்களுக்கு வராமல் அந்த வழக்குகள் மூலமாக வராமல் இருந்த பணம் உங்களுக்கு இந்த நேரத்தில் கண்டிப்பாக கைக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான விஷயங்களை நீங்கள் பண்ணுங்கள். அந்த ஏற்பாடுகள் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பணமெல்லாம் கைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு 100% இருக்குது.
புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியில் திருமணம் நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நடக்கும். ரொம்ப பெரிய கிராண்டாக நடக்கும். பெரிய மண்டபங்கள் பிடிச்சு 2000 பேர்த்த கூப்பிட்டு அந்த மாதிரி மிக மிக கிராண்டாக திருமணங்கள் நடக்கும். திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த நேரத்தில் வந்து ஆண்களானாலும் பெண்களானாலும் சரி, அவங்களுக்கு வேலை, வியாபாரம், அந்த தொழில் விஷயங்களில் எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு ரொம்ப நல்லா போயிட்டுருக்கும். அந்த நேரத்தில் வேறு வழி இல்லாமல் திருமணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, அதனால திருமணம் நடத்திக்குவாங்க. ஆனால் அடுத்த நாளே திருமணம் இன்றைக்கி முடிஞ்சிருக்கும், இன்றைக்கி ஒரு நாள் எல்லா வேலைகளையும் கலந்துக்குவாங்க. ஆனால் திருமணம் முடிஞ்ச அடுத்த நாளே ஆண்களானாலும் சரி, இந்த மாதிரி கம்பெனியில் வேலை இருக்குது, இந்த மாதிரி வேலை பார்க்குற இடத்துல கூப்பிட்டுட்டாங்க, நான் போயே ஆகணும், இந்த ஹனிமூனு அது இதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம், இப்போ முதல்ல நான் வேலையை பார்க்குறேன், ஒரு டைம் எடுத்துகிட்டு அப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நவம்பர் வரைக்கும் அவங்க வேலைகளில் தான் குறியாக இருப்பாங்களோ தவிர அவங்க வேலைகள் அவங்கள விடாது, ஜாலியாக இருக்க ஃப்ரீயாக இருக்க விடாது. அதனால் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் லேக் இருக்கும், ஆனால் திருமணங்கள் மிக மிக சிறப்பாக நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் குழந்தை பேர் அந்த விஷயங்கள்லேயும் கொஞ்சம் லேக் தான் இருக்கும். ஏன்னா திருமணமாகி ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆகி குழந்தைக்கு பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கும் இப்போது வேலை நிறையா இருக்கனால அந்த பெண்களுக்கு எந்த ஈடுபாடும் அதில் காட்ட முடியாது. ஆண்களுக்கும் அதில் வேலை நிறையா இருக்கனால அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி குழந்தைங்கிற விஷயத்தை அவங்களே தள்ளி போட்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரோக்கியம் அப்படின்றது அதாவது ரொம்ப சிரமமான பெரிய பெரிய உறுப்புகள் பாதிப்பு அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. ஆனால் சின்ன சின்ன சிரமங்கள் கண்டிப்பாக இருக்கும். தலைவலி, கால்வலி, கைவலி, உடம்பு வலி, கழுத்து வலி. ஏன்னா அப்படி வேலை பார்க்குறனால கழுத்து வலி அந்த மாதிரி விஷயங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். கஷ்டமாக இருக்கும், டயர்டாக இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்பா அம்மா பேசுகிறேன்னு சொல்லி கூப்பிட்டா கூட பேச முடியாது, எனக்கு வேறு இருக்குது, நான் போய் தூங்கணும், நைட்டு வந்தால் நான் போய் தூங்கணுன்றவார், காலையில் நான் கிளம்பணுமா, அப்புறம் பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லி ஆண்களும் பெண்களும் எல்லாம் ஓடிட்டே தான் இருப்பாங்க. அதனால் அந்த ஓடுறதுக்கான வலிகள் இருக்க தான் செய்யும். அது ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு பல்லு வலி வரும், கண்ணு வலி வரும், இன்னும் என்னென்ன சின்ன சின்ன வலிகள் இருக்கோ எல்லாமே வரதான் செய்யும். ஆனால் அதை கண்டுக்கிறதுக்கு கூட உங்களுக்கு நேரம் அப்படின்றது இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஃபாரின் போகலாமா இப்போ நான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பேசாமல் இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஆஃபர்ஸ் உங்களை தேடி வரும், நீங்கள் கிளம்பி போயிட்டே இருப்பீங்க. அதனால் அதை பற்றி கவலையே படாதீங்க, உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரெடியாக இருக்குது. பொதுவாக புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மிக 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 சிறப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் பல விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.